உங்கள் எல்லோருக்கும் காலை நேர வணக்கம். இன்று வியாழக்கிழமை 16ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 இந்த நாள் உங்களுக்கு ஒரு சுபீட்சமான நாளாக அமையும் என்று நம்புகின்றேன். இன்றைக்கு உதயன் பத்திரிகை பார்க்க இருக்கின்றோம். உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக இலங்கையின் மீட்சிக்கு சீனா கை கொடுக்கும், ஜனாதிபதி அனுரவிடும் சீனா அதிபர் வாக்குறுதிங்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதாவது இலங்கையிலே நடக்கின்றதான அபிவிருத்தி பணிகளுக்கு சீனா தொடர்ந்தும் கை கொடுக்கும் என்று என்ன செய்திருக்கிறது சொன்னால் சீனா அதிபர் ஜின்பிங் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல் 15 ஒப்பந்தங்கள் நேற்று கைச்சாத்து என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் இலங்கைக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித கேர தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் மல்வத்து ஓயாவில் இளைஞர் மாயம், தேடுதல் தீவிரம் என்கிறதான செய்தி. மடு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்வத்து ஓயாவில் நீராடச் சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். குசல்லாவை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞரே வாறு காணாமல் போயுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் நாங்கள் ஒரு துக்ககரமான செய்தி, அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெல்லை விழுங்கியது வெள்ளம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உடையார்கட்டு கமநல சிவை பிரிவுக்குட்பட்ட நெத்தலியாறு பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கருக்கு மேற்பட்ட நெற்றிகை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதில் நாங்கள் பார்ப்போம் வருகின்றால், பருத்துத்துறை கொட்டடி பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் 2 படுகாயம் அடைந்துள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் நேற்று குருநகரில் சுற்றி வளைப்பு, பொதுமக்கள் மத்தியில் அச்சம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஜாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் விசேட அதிரடி படையினர், போலீசார், இராணுவத்தினர் என 100க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்றது. ஆனால் தேடுதலிலே எந்தவித பொருட்களும் அதாவது என்ன காரணத்துக்காக அப்படி தேடினார்கள் என்கிறதான செய்தி இடம்பெறவில்லை என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தொலைபேசி வயர்கள் நெல்லியடியில் அறுப்பு, போலீசார் அசம்பந்தம், பொதுமக்கள் சாடல் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் சீனாவை பற்றி இலங்கையில் விமர்சித்ததை போல் சீனாவில் வாய் திறக்க வேண்டாம், ஜனாதிபதி அனுரவை சீண்டுகிறது பெரமுன என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. சீனா தொடர்பில் இலங்கையில் கூறிய விடயங்களை தயவு செய்து பீஜிங்கில் கூற வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரவுக்கு ஸ்ரீலங்கா பொதுமன பெருமுன கூறியிருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பழைய பல்லவியை ஓதாமல் அரசியல் கைதிகளை விடுவிக்க மனோ கணேசன் வலியுறுத்து என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. சிறையில் அரசியல் கைதிகள் இல்லை என்று பழைய பல்லவியை தொடர்ந்தும் பாடாமல் புது புரட்சி செய்ய போகிறோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தமிழர் அரசியல் கைதிகளை உடனே விடுவிக்க வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் ரணிலின் பாதையிலேயே தொடர்வது ஆபத்தல்ல, ரவி கருணாநாயக்க தெரிவிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நாட்டை கட்டியெழுப்புவதற்கான பாதையை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் தயாரித்துள்ளது. அந்த பாதையில் தற்போதைய அரசாங்கம் கவனமாக செல்ல வேண்டும் என்று இவ்வாறு புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் நாங்கள் பார்ப்போம் என்றால், தோல்வியுற்றோர் சங்கமிப்பால் எவ்வித மாற்றமும் நிகழாது என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதால் எந்த மாற்றமும் ஏற்படாது என்று அமைச்சர் கே.டி. லால்கந்தா தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமாக இருந்தால், போலி மருத்துவர்கள் அரசாங்கம் பலவீச்சு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நாட்டின் 9 மாகாணங்களிலும் போலி மருத்துவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் பார்ப்போமாக இருந்தால், இந்திய மீனவர்கள் அத்துமீறல் ராஜதந்திர ரீதியில் அணுகல் என்கிறதான செய்தி இடம்பெறுகிறது. வடபகுதி கடலில் இடம்பெற்று வரும் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தொடர்பாக இந்தியாவுடன் ராஜதந்திர ரீதியில் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளவுள்ளதாக மீன்பிடித்துறை பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உள்ளூராட்சி தேர்தல் கட்டுப்பணம் மீளளிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த 2023ஆம் வருடம் ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் கட்டுப்பணம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு செய்தி வெளியிட்டுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் பார்ப்போமாக இருந்தால், சீரியாவில் வெளிநாட்டு பிரஜை சாவு என்கிறதான செய்தி ஒன்று, ஒரு துக்ககரமான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் நாங்கள் பார்ப்போம் இருந்தால், சட்டவிரோத கட்டிடங்களுக்கு சட்ட நடவடிக்கைங்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் இரண்டமட குள வான்கதவுகள் திறப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கிளிநொச்சி இரண்டமட குளத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் அண்மையில் இருப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதேபோல டிஜிட்டல் அடையாள அட்டைக்கு
உயிர்த்தடைய அடையாளங்கள் ஏன் கேள்வி எழுப்புகிறது மக்கள் போராட்ட இயக்கம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்திய நிறுவனம் மூலம் வழங்கப்படும் டிஜிட்டல் அடையாள அட்டைகளில் பொது மக்களின் உயிர்த்தடைய விவரங்களை இணைப்பதற்கான காரணங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று மக்கள் போராட்ட இயக்கம் வலியுறுத்தியுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல அனுர அரசை மக்கள் விரட்டியடிக்க தயார் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்தவர்கள் மீது நம்பிக்கையற்று அவர்களை விரட்டியடிக்க மக்கள் தயாராகி வருகிறார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல இந்தியாவுடன் டிஜிட்டல் ஒப்பந்தம் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் அல்ல என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல மாகாண மட்டங்களில் குற்ற விசாரணை பிரிவுகள் என்கிறதான ஒரு செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கஞ்சா சிகரெட்டுடன் 2 கைது என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால் நிகழ்நிலை தளங்களில் நடக்கும் பெண்களுக்கு எதிரான மீறல்களை கூடிய கவனத்துடன் கையாளுங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்துகிறது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் உள்ளடங்களாக நிகழ்நிலை தளங்களில் பெண்களுக்கு எதிரான முன்னெடுக்கப்படும் மீறல்கள் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்க முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல ஐஸ் போதை 2 கைது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெறுகிறது. கொழும்புக்கு அருகில் 4 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதுவே இன்றைய உதயம் பத்திரிகையினுடைய செய்தியாக நாங்கள் கருதுகின்றோம். நாளை உங்களை சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.